ஹரே கிருஷ்ணா. வருகின்ற 27ஆம் தேதி பத்மினி ஏகாதசி. பத்மினி ஏகாதசியினுடைய மகாத்மியம் ரொம்ப விசேஷமான இந்த ஏகாதசியானது 3 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய புருஷோத்தம மாதத்தில் மிகப்பெரிய அளவில் நமக்கு பலனை தரக்கூடிய ஏகாதசியாக அமைந்திருக்கிறது. புருஷோத்தம மாதம் என்பது 3 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மாதம். இந்த புருஷோத்தம மாதத்தில் நாம் என்ன காரியம் பண்ணினாலும் அது 100 மடங்கு பலனை தரக்கூடியதாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த புருஷோத்தம மாதத்தில் வரக்கூடிய பத்மினி ஏகாதசியானதும் நம்ம இந்த ஒரு ஏகாதசியை நாம் கடைப்பிடிப்பதனால் ஒரு வருஷத்துக்கு நாம் கடைப்பிடிக்கக்கூடிய ஏகாதசியுடைய பலனை முழுமையாக அடைந்து விடலாம். ஆகவே இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைய ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த ஏகாதசியை யாரெல்லாம் சிரத்தையோடு பக்தி பூர்வமாக இந்த ஏகாதசியை கடைப்பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கடைப்பிடிக்கக்கூடிய ஏகாதசியுடைய பலனை இந்த ஒரு ஏகாதசியில் நாம் அடைந்து விடலாம் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பத்மினி ஏகாதசி ரொம்ப விசேஷமானது. புருஷோத்தம மாதத்தில் வர்றதுனால இதுக்கு ரொம்ப விசேஷம் பலன் தரக்கூடிய ஒரு ஏகாதசியாக இருக்கிறது. சாஸ்திரங்களில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குது. நம்ம ஒரு சின்ன அன்னதானம் பண்ணாலும் அது 100 மடங்கு அளவுக்கு அது பலனை குறிக்கக்கூடியதாகவும், அதுபோல் விரதம் இருந்தாலும் அதுவும் 100 மடங்கு பலன் தரக்கூடியதாகும். தான தர்மங்கள், தபசு பண்ணுறது, ஒரு மாலை ஜெபம் பண்ணாலும் அது 100 மாலை ஜெபம் பண்ண அளவுக்கு பலனை தரக்கூடியதாக இந்த ஏகாதசி அமைந்திருக்கிறதுனால இந்த ஏகாதசியை நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கூடாது. இந்த ஏகாதசி ரொம்ப விசேஷமாக புருஷோத்தம மாதத்தில் அமைந்திருக்கிறதுனால இந்த ஏகாதசியை சிரத்தையோடு கடைப்பிடிக்க வேண்டும்னு சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏகாதசியுடைய கதை அம்சம் என்னவென்னா, நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். ராமாயண காலத்தில் ராவணனையே அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வீரன் இருந்தார். அவர் பேர் கார்த்திவீரிய அர்ஜுனன். அவருடைய கதை தான் இந்த ஏகாதசியில் ரொம்ப மிகப்பெரிய அம்சமாக அமைந்திருக்கிறது. கார்த்திவீரிய அர்ஜுனுடைய அப்பா கார்த்திவீரியன் அவர் அவருடைய மனைவி பிரமோதா 2 பேரும் புத்திரபாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு 1000 வருஷ காலமாக கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து காட்டுப்பகுதியில் சென்று தபஸ் பண்ணுறாங்க. கடுமையான தபஸ் 1000 காலம், ஒரு 1000 வருஷம் கிட்டத்தட்ட அவங்க தபஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கல. கார்த்திவீரிய மனைவியான பிரமோதா போய் இவ்வளோ வருஷம் ஆகி நம்மளுடைய கணவருக்கு எந்த பலனும் கிடைக்கலையே சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு, அதாவது பதிவிரதை, அதாவது அனுசியா, அந்த அனுசியா மாதா, பதிவிரதை அனுசியா மாதாட்ட போய் அவங்க வேண்டுதல் பண்ணுறாங்க. நேரடியாக போய் அவங்கள்ட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு, என்னுடைய வீட்டுக்காரர் இவ்வளோ வருஷமாக தபஸ் பண்ணியும் ஒரு பலனும் கிடைக்கவில்லை. இதுக்கு மேலே இருந்தால் என் வீட்டுக்காரர் இறந்து போயிடுவார். 1000 வருஷங்கள் ஆகியும் அவருக்கு அந்த ஆசைகள் நிறைவேறவில்லை. நாங்கள் 2 பேரும் குழந்தை பாக்கியத்துக்காக கடுமையான விரதங்கள் தவம் பண்ணி எங்களுக்கு எதுவும் கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறாங்க அனுசியாட்ட. மாதா அனுசியா சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், நான் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புருஷோத்தம மாதம் வருகின்ற ஏகாதசியான பத்மினி ஏகாதசியை நீங்கள் சிரத்தையோடு கடைப்பிடிப்பீர்களானால் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லி அந்த ஏகாதசி விதிமுறைகளை சொல்லி அவங்க கடைப்பிடிக்க சொல்கிறாங்க. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பிரமோதா அந்த ஏகாதசியை சிரத்தையோடு கடைப்பிடிக்கிறாங்க. ஏகாதசி கடைப்பிடித்து முடித்தவுடன் பகவான் விஷ்ணு அவங்க முன்னாடி தரிசனம் கொடுக்குறார், தோன்றார்.
தோன்றியவுடன் விஷ்ணு வந்து பிரம்மோதாட்ட கேட்குறார், உன்னுடைய இந்த ஏகாதசியினுடைய விரதத்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். ஆகவே உனக்கு என்ன வர வேணும்னு நீ கேளு அப்படின்னு சொல்லி பகவான் விஷ்ணு வந்து பிரம்மோதாட்ட கேட்குறாங்க. பிரம்மோதா சொல்கிறாங்க, நான் என்னுடைய வீட்டுக்காரும் பல 1000 வருஷம் தபஸ் பண்ணோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல, அதனால் எங்களுக்கு ஒரு நல்ல குழந்தைய நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறாங்க. பகவான் விஷ்ணு சொல்கிறார், ததாஸ்து, அப்படியே ஆகட்டும், உனக்கு ஒரு நல்ல குழந்தை கிடைக்கட்டும் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார். அதே பிரகாரம் மிகப்பெரிய பலவானாக இருக்கக்கூடிய கார்த்தி வீரிய அர்ஜுன், அவங்க அப்பா பேர் கார்த்தி வீரியன், இவர் பேர் கார்த்திய வீரிய அர்ஜுன் சொல்லி அவர் தான் வந்து மிகப்பெரிய சக்திசாலி. அவர்கிட்ட யாருமே மோத முடியாது. அவ்வளோ பெரிய ராவணனே வந்து கார்த்தி வீரிய அர்ஜுனை மோத முடியாமல் தோற்று போனார். ராவணன் எவ்வளோ பெரிய ஆள்னு நமக்கு தெரியும். ராமாயணத்தில் இருக்கிற 9 கிரகங்களையும் நவ கிரகங்களையே வந்து அடிபணியை செய்து 3 உலகத்தையும் ஆட்டி படைத்த ராவணன் வந்து இந்த கார்த்திகை அர்ஜுன்கிட்ட வந்து ஜெயிக்க முடியலை. அவ்வளோ பெரிய பலவானாக இருந்தார். அவ்வளோ பெரிய சக்தியசாலியாக இருக்கக்கூடிய கார்த்திகை அர்ஜுன் வந்து இந்த புருஷோத்தம மாதத்தில் அவங்க அப்பா அம்மா தபஸ் பண்ணி பெற்றுக்கொண்டவர் தான் இந்த கார்த்திகை அர்ஜுன். ஆகவே நாமளும் அவ்வளோ பெரிய பலன் அடையணும்னா இந்த புருஷோத்தம மாதத்தை வந்து சிரத்தையோடு நாம் கடைபிடித்தால் அவ்வளோ பெரிய பயனை தரக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாமல் நம்ம வந்து ராவணனை அழிக்கிறதுக்கான தபஸ் பண்ண வேண்டியதில்லை. அதோடைய தாற்பயம் என்னென்னா, ராவணன் போன்ற எண்ணங்கள் எல்லோருடைய மனங்களிலும் அந்த காம குரோதம் மோகம் மதம் ஆச்சரியம் சொல்லக்கூடிய கெட்ட எண்ணங்கள் நம்முடைய உள்ளே ஊடுருவி கொண்டிருக்கிறது. அந்த எண்ணங்களை நாம் அழிப்பதற்கு இந்த ஏகாதசியை கடைப்பிடிப்பதன் மூலமாக நம்முடைய எண்ணங்கள் அடியிலிருந்து ராவணன் போன்ற சிந்தனையுடைய நம்முடைய எண்ணங்கள் இந்த ஏகாதசி மூலமாக அதை அழித்து விடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லோருடைய இதயங்களிலும் பயங்கரமான கெட்ட வாசனைகள்லாம் நிரம்பி இருக்கிறதுனால அந்த எண்ணங்களை எல்லாம் அழிப்பதற்கு இந்த ஏகாதசியை நாம் கடைபிடிப்பதன் மூலமாக நிவர்த்தி செய்ய முடியும் என்று சாஸ்திரங்களையும் சாதுக்களும் சொல்லுகிறார்கள். ஆகவே நாம் சிரத்தையோடு இந்த புருஷோத்தம மாத வரக்கூடிய பத்மினி ஏகாதசியை கடைபிடிக்க மூலமாக நமக்கு பொருளாதார ரீதியாகவும் குடும்ப கஷ்டங்கள் மற்றும் நோய் நொடிகள் எதிரிகள் தொல்லை எல்லாவற்றையும் வெற்றியடை செய்து முழுமையாக நாம் இந்த ஏகாதசியை கடைபிடிப்பதன் மூலமாக எல்லாவித சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று நலத்தோடும் வளத்தோடும் வாழ்வதற்கு நல்லதொரு வாய்ப்பை இந்த ஏகாதசி பத்மினி ஏகாதசி நமக்கு தர இருக்கிறது. நாம் இந்த ஏகாதசியை சிரத்தையோடு கடைபிடிப்போம். அதாவது 27ஆம் தேதி ஆரம்பித்து 28ஆம் தேதி முடிகிறது. 28ஆம் தேதி காலைல 6 மணிலேருந்து 7:50 வரைக்கும் இந்த ஏகாதசியை அதாவது நம்ம முடிச்சுக்கிறலாம். அந்த டைம் வந்து 6 மணிலேருந்து 7:50 வரைக்கும் நம்ம ஏகாதசியை முடித்து கொள்ளலாம். ரொம்ப விசேஷமானது. அதுபோக இந்த ஏகாதசியை கடைப்பிடிக்கும்போது தான தர்மங்கள் செய்வது ரொம்ப விசேஷம். முடிக்கும்போது குறைஞ்சபட்சம் தான தர்மங்கள் பண்ணி இந்த ஏகாதசியை முடிப்பதனால் நல்லதொரு பயனை பெறலாம். ஏன்னா புருஷோத்தம மாதத்தில் எதை செஞ்சாலும் 100 மடங்கு பலன் அதிகம்னு சொல்லப்பட்டிருக்கனால இந்த ஏகாதசியை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹரே கிருஷ்ணா.